ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் சந்திராயங்குட்டா பகுதியைச் சேர்ந்தவர் அமீன் அகமது அன்சாரி. அன்சாரியின் தந்தை கச்சேகுடா ஆர்டிசி டிப்போவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த நிலையில் 2021 உடல்நலக்குறைவால் இறந்தார். இதனால் கருணை அடிப்படையில் +2 முடித்த அன்சாரிக்கு ஆர்டிசி நிர்வாகம் கண்டக்டர் பணி வழங்கியது. தந்தை இறப்பிலிருந்து மீண்டு குடும்பத்தை காப்பாற்ற கிடைத்த பணியில் சேர்ந்த அன்சாரிக்கு புது சிக்கல் காத்திருந்தது. பஸ்ஸின் உள் உயரம் 6.4 அடியாக இருந்தது. அதாவது 6.3 அடி உயரமுள்ள ஒருவர் ஏறினால் கூட சில சிரமங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது 7 அடி உயரமுள்ள அன்சாரியின் நிலை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பஸ்ஸில் ஏறியவுடன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்துதான் நிற்க முடியும். அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் அப்படியே தலை சாய்த்தபடிதான் பஸ்ஸின் 2 முனைக்கும் நடந்து கண்டக்டர் பணியை செய்ய வேண்டும். இதனால் கழுத்து வலி, முதுகு வலியும் அதிகமாக தூக்கமும் தொலைந்தது. இவற்றை சரி செய்ய அன்சாரி வேலை முடிந்த பின் மருத்துவமனைகளை சுற்றி செல்ல வேண்டியிருந்தது. பஸ்ஸில் கண்டக்டர் அன்சாரியின் நிலையை பார்த்த ஆந்திர பயணி ஒருவர் அன்சாரி பஸ்ஸில் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து நிற்கும் போட்டோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டார். இந்த பதிவு வைரலான நிலையில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி கவனத்துக்கும் சென்றது. அதை பார்த்த முதல்வர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து அமைச்சர் பொன்னம் பிரபாகர் ஆர்டிசி நிர்வாக இயக்குனர் சஜ்ஜனருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் அன்சாரியின் உயரத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு பொருத்தமான வேறொரு பணியை ஒதுக்குமாறு அமைச்சர் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. அமைச்சரிடமிருந்து நேரடி உத்தரவு வந்ததும் அன்சாரிக்கு கண்டக்டர் பணிக்கு பதிலாக வேறு துறையில் பணி ஒதுக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர்.